ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆயில் தான் சொல்ல போகிறேன். என்ன ஆயில்னால், நான் முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஆயில் செம்பருத்தி இலை நிறைய இலைங்கள்லாம் போட்டு அதை ஒரு ஆயில் மாதிரி ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஆயில் இல்லாமல் நான் இப்போ ஒரு 1 இயராக வேறு ஆயில் மாற்றிட்டேன். அந்த ஆயில் நமக்கு ஸ்கேல்பில் இருக்கும்போது டேண்ட்ரஃப் இதெல்லாம் சீக்கிரமாக எனக்கு வர மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுனது. அதனால் நான் மாற்றிட்டேன். இப்போ இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் நாளே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுட்டேன். மறுநாள் காலையில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சு. இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நான் அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 1/4 லிட்ரு கோகோனட் ஆயிலும் 100 ml கேஸ்டர் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணி சிம்மிலே வைக்கணும். சிம்மிலேருந்து அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றவே கூடாது, சிம்மிலே இருக்கணும். இது கேஸ்டர் ஆயில் நம்ம ஆட் பண்ணதுனால லைட்டாக சூடாகும்போது நமக்கு பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தய பேஸ்ட்டை அதில் போடலாம். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, ரொம்ப ஹீட் ஆக்கிடக்கூடாது. நார்மல் இந்த மாதிரி பபிள்ஸ் வர டைம்லேயே நம்ம அந்த வெந்தய பேஸ்ட்டை போட்டுட்டு இப்போ பாருங்கள், போடும்போதே அது அப்படியே டீப் ஃப்ரை ஆகாமல் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி இருந்துட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி நம்ம ஓவர் ஹீட்டாக இருந்ததுன்னா தெரியும், வடை மாதிரி வந்துடும். ஆனால் நம்மளுக்கு பாருங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வருது. இப்படி ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இதிலேருந்து பபிள்ஸ் வரும், நல்லா பொங்கி வரும். இது பொங்கி வந்தாலும் நம்ம சிம்மிலேருந்து ஜாஸ்தி மாற்றவே கூடாது, அப்படியே வச்சுருக்கணும். இந்த பபிள்ஸை எல்லாம் அப்படியே அடங்கி அப்படியே நார்மலாக நம்ம எப்படி எண்ணெய் ஊற்றி வச்சோமோ அந்த அளவுக்கு வரும். அது வரையும் வெயிட் பண்ணணும். இது அப்படி நார்மலாக ஆகுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அது வரையும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், வெந்தய பேஸ்ட்டு, இது 3 தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் அடங்கி வந்துகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இந்த ஒயிட் கலர் இருக்கிற லேயரும் இன்னும் குறைஞ்சிட்டு இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வர்றதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், வெந்தயம் எல்லாம் அப்படியே இந்த பிளாக் ஆகாமல் அதே கலரில் லைட்டாக தான் கலர் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வரணும். இந்த ஆயில் தான் நான் 1 இயராக யூஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்கேல்பில் ரொம்ப நல்லது. டேண்ட்ரஃப் வராது. டேண்ட்ரஃப் தான் மெயின் ப்ராப்ளமே. டேண்ட்ரஃப் வராது. பாடிக்கு நல்லா ஹீட்டை கம்மி பண்ணி கொடுக்கும். ரொம்ப 6 மாதத்துக்கு ரெடி பண்ணி வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். 1 மந்த்துக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே 1 மந்த்துக்கு உள்ளது மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு கோல்ட் ஆகும், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கோல்ட் ஆச்சுன்னா நீங்கள் இதை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதுதான் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு உள்ளது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஆக்கி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது டெய்லி எடுக்கும்போது நமக்கு இதை ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபில்ட்ரு பண்ணலை, ஏன்னா இது அடியில் தங்கிடும். நம்ம அப்படியே அடைச்சி வைக்கும்போது அடியில் அந்த டஸ்ட்டெல்லாம் தங்கிடும். நம்ம மேலே உள்ள ஆயில் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும், டென்சிட்டி கிடைக்கும், ரொம்ப நல்லது. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்னோடய ஹேர் பாருங்கள் இவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு, இந்த அளவுக்கு வரும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.